குட் ஈவினிங் எவ்ரிபடி. டீம் பிஸ்னஸ் மீட்டுக்கு இந்த விசேஷமாக இந்த யூடியூப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். தொடர்ச்சியாக அநேகர் இதை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒருவேளை புதிதாக இதில் நீங்கள் கனெக்ட் ஆகியிருந்தாலும் உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த லாக்டவுன் பீரியடில் நெருக்கமான இந்த சூழ்நிலையில் எப்படி நம்முடைய பிஸ்னஸை, தொழிலை, மற்ற காரியங்களை நடத்துவது என்கிறதான காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் விசேஷமாக 2வது வாரத்திலே ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இப்படியாக நடக்கும். தொடர்ச்சியாய் வாருங்கள். நீங்கள் பார்த்த பின்பதாக உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை அறிமுகம் செய்ய அன்பாக எங்களை உற்சாகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் நமக்கு விசேஷமாக நல்ல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாக பெங்களூர்லேருந்து ஸ்டீவ் அவர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்டீவ் ஜிம் என்கிறதான ஃபிட்னஸ் சென்டர்ஸை பெங்களூரில் அவர்கள் பிரபலமாக நடத்தி வருகிறார்கள். பெங்களூரில் நம்பர் 1 ஜிம்மாக இருக்கிறது. நிறைய ஹார்ட்கோர் பாடி பில்டர்ஸை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட பவர் டீம் என்கிறதான நிலைமையில் வாலிபர்களுக்காக வீர சாசனைகள் செய்து அது மூலமாக மோட்டிவேஷ்னல் டாக் கொடுத்து நிறைய மாணவர்களை, வாலிபரில் கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து, தவறான காரியங்களிலிருந்து விடுவிப்பதற்கு அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அதோடு கூட ஏராளமான பிஸ்னஸ் பீப்புளை அவங்க கைட் பண்ணுறாங்க. இந்தியாவில் 3rd ஆகவும் பெங்களூரில் நம்பர் 1 ஆகும் அந்த ஃபிட்னஸ் சென்டர் இருக்கிறது. அவருடைய அனுபவங்கள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாலை வேளையிலும் ஸ்டீவ் ஃப்ரம் பவர் டீம் அண்ட் ஸ்டீவ் ஃபிட்னஸ் சென்டர் டைரக்டராக இருக்கிற அவர்கள் நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்டீவ் அவர்களை வரவேற்போம். Such a joy for us to come to Covey City Assemblies of God Church. கோவை சிட்டி அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். And especially to see business people, I'm very happy. விசேஷமாக வியாபாரிகளை பார்ப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. I believe God has called you to do great work in the business world. நான் விசுவாசிக்கிறேன், வியாபார உலகத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Today is going to be a day of miracle in your businesses. உங்களுடைய வியாபாரங்களிலே இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. I believe God always does miracle in the time of crisis in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கிற நேரத்தில் ஆண்டவர் எப்பொழுதும் அற்புதங்களை செய்யக்கூடிய தேவனாய் Luke இருக்கிறார். chapter 5 verse 1 to 11, if you read it. லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தை வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் போது there is a beautiful story about how Jesus had an encounter with Peter over there. பேதுரோடு கூட எப்படி ஒரு சந்திப்பு ஏற்பட்டது என்று அற்புதமான ஒரு சம்பவம் I believe எழுதப்பட்டிருக்கிறது. that every business should have an encounter with the kingdom of God. நான் விசுவாசிக்கிறேன், ஒவ்வொரு வியாபாரிகளோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்பட வேண்டும். Kingdom encounter with your business this evening. இந்த மாலை நேரத்தில் தேவ ராஜ்யத்தோடு கூட ஒரு சந்திப்பு உங்க வியாபாரத்தோடு கூட. Hallelujah. How many of you are happy this evening? Can you give the Lord a clap offering, people? Hallelujah. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள்? நீங்களை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். There was a huge crowd following Jesus, and Jesus was looking, he didn't know what to do. They were pressing on him, and he was on a seashore. பெருங்கூட்டமான மக்கள் இயேசுவை பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. அவர் கடற்கரை ஓரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது So he couldn't escape from the people. So he saw 2 ships on the sea. அந்த ஜனங்களை விட்டு இயேசுவால் தப்பித்துக் கொள்ள முடியவில்லை. அந்த கடற்கரை ஓரத்தில் 2 படகுகளை இயேசு கண்டார். And when he saw the ship, Jesus just walked into that particular ship and got into the ship over there. அந்த படகை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த படகில ஏறி சென்றதை நாம் பார்க்கிறோம். And the ship was empty and gone. Ship was empty. I don't know what kind of frustration was there. அந்த படகு பார்க்கும்போது காலியாய் காணப்பட்டது. எப்படியாப்பட்ட ஒரு தோல்வியோ நமக்கு தெரியவில்லை. There was no fishermen over there. அந்த இடத்துல மீன் பிடிக்கிறவர்கள் இல்லை. And that kind of situation, maybe you are going through that kind of situation in your businesses, and you do not know how to handle your business,
how to run the business in this particular crisis at the moment. ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்துல கூட இப்படியாப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். வியாபாரத்தை எப்படி சமாளிப்பது, எப்படி நடத்துவது, இப்படியாப்பட்ட கடினமான சூழ்நிலையிலே என்று. Maybe you are in a confusion to know to close down your business at this point of time. ஒருவேளை இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் மூடிவிடலாம் என்று கூட யோசித்துக் கொண்டிருக்கலாம். Maybe you are in a terrible business tension, financial crisis you may be going through. ஒருவேளை business tension நிமித்தமா பொருளாதாரத்துல நெருக்கமான காலகட்டத்துல கடந்து போய் கொண்டிருக்கலாம். Same thing happened to this the owner of this particular ships. இதே காரியம்தான் இந்த படகுக்கு சொந்தக்காரருக்கு கூட நேரிட்டது. They were so frustrated, they couldn't get any fish. They were almost giving up their business and they're washing off their nets and they want to leave the boat and go leave the ship and go away. இவர்களை பார்க்கும்போது இப்படியாப்பட்ட ஒரு சோர்வுல காணப்பட்டார்கள். ஒரு மீன் கூட அகப்படவில்லை. ஆகியால் எல்லாவற்றையும் விட்டுட்டு புறப்பட்டு போக வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். I don't know what situation they were there at that particular point. அந்த நேரத்தில் அவர்கள் எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்களோ நமக்கு தெரியாது. But God wanted to do some miracle into their lives. ஆனால் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியாக திட்டமிட்டார். So when Jesus walked into that particular ship, இயேசு அந்த குறிப்பிட்ட படகில பிரவேசித்தபோது Simon, who owned the ship, didn't say a word. He allowed Jesus to take control of the ship. அந்த படகுக்கு சொந்தக்காரனாய் இருக்கிற சீமோன் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த படகை அவருக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். If you and me, somebody comes to our business and take over our business, do you think we are going to let it go? எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய வியாபாரத்துல யாராவது வந்து பிரவேசித்து நம்முடைய வியாபாரத்தை பறித்து கொண்டால் நாம் விட்டு கொடுப்போமா? Jesus straight away goes to the ship and tells Peter, walks in close by and he says, can you take little deeper inside? இயேசு நேரடியாக அந்த படகில ஏறி பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், இந்த படகை சற்று நீ தண்ணீருக்குள்ள தள்ளி கொண்டு போவாயா? When Peter, without saying a word, he allowed Jesus to come into his ship. பேதுரு ஒரு வார்த்தை கூட பேசாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய படகில பிரவேசிக்கும்படியாக அனுமதித்தான். Hallelujah. Hallelujah. Tonight God is coming into your businesses this evening. இன்று மாலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வியாபாரத்துல கடந்து வர இருக்கிறார். As he entered the boat, as he entered the ship, Jesus is entering into your businesses this evening. எப்படியாக இயேசு அந்த படகில பிரவேசித்தாரோ அதே போல இந்த மாலை நேரத்தில் இயேசு கிறிஸ்து உங்க வியாபாரத்துல பிரவேசித்துக் கொண்டிருக்கிறார். If you want that Jesus to come into have an encounter with you, walk into your business, can you raise your hand and call him right now and say, invite him into your business this evening? இவ்வாறு இயேசு கிறிஸ்து உங்களிடத்துல பிரவேசித்து உங்களோடு கூட ஒரு சந்திப்பு ஏற்படுத்த விரும்பினால் இந்த மாலை நேரத்தில் கைகளை உயர்த்தி இயேசுவை நீங்கள் வரவேற்பீர்களா? Hallelujah. Hallelujah. The beauty of Jesus is, இயேசுவின் அழகு என்னென்று பார்க்கிறப்போ, you did not call him, but he wants to come into your boat. நீங்கள் அவரை அழைக்கவில்லை, ஆனால் அவர் உங்க படகில பிரவேசிக்க விரும்பினார். Simon did not invite Jesus into his boat, but Jesus came into his boat. சீமோன் இயேசுவை தன்னுடைய படகில ஏறும்படியாக அழைக்கவில்லை, ஆனால் இயேசுவே தானாக படகில கடந்து சென்றார். He loves you. He cares about your business. He has given you a vision. He wants that business to prosper some way or the other in your life. அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். உங்களுடைய வியாபாரம் செழிக்கும்படியாக ஏதோ ஒரு விதத்துல செழிக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். So he wants to come into your businesses this evening. இந்த மாலை நேரத்துல அவர் உங்களுடைய வியாபாரத்துல பிரவேசிக்க விரும்புகிறார். How many of you going to say, yes Lord, come in, and whatever you say I will listen to this? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆம் ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதற்கு நான் கீழ்ப்படிவேன். I want you to hold the person next to you by his hand. உங்க பக்கத்தில் இருக்கிற நபருடைய கைகளை இப்பொழுது பிடிக்கும்படியாக நான் கேட்கிறேன். When two people agree on one and ask anything, God will definitely do it for you. ரெண்டு பேர் இந்த பூமியில ஒருமனப்பட்டு தேவனிடத்தில் கேட்கும்போது ஆண்டவர் எதை வேண்டுமென்றாலும் நமக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். As two friends are going to pray and ask God to come into your businesses, invite Jesus into your businesses. As you invite him, God will do a miracle into your business today. ரெண்டு நண்பர்களாக இணைந்து கைகளை கோர்த்து இந்த மாலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடைய வியாபாரத்தில் நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்து உடைய வியாபாரத்தில் பிரவேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். How many of you going to say, God, I want you to come back to our businesses, oh God? எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே, நீங்கள் உடைய வியாபாரத்தில் பிரவேசிக்கும்படியாக நான் விரும்புகிறோம் ஆண்டவரே. We want you to take control of this situation, oh God. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையை நீர்
முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். I believe that you prayed this prayer in faith this evening. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாலை நேரத்துல விசுவாசத்தோடு கூட நீங்க இந்த ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள் என்று. When he comes into your boat, உங்களுடைய படகிலே அவர் பிரவேசிக்கும் போது there's something beautiful will happen into your life. அற்புதமான அதிசயமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நேரிடும். Peter gave his boat to Jesus. பேதுரு தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுத்தான். There is a miracle in giving something that you have into the hands of Jesus. உங்களிடத்தில் உள்ளதை இயேசுவின் கரத்துல கொடுக்கும்போது ஏதோ ஒரு அற்புதம் நடக்க இருக்கிறது. So if you are giving it into the hands of Jesus this evening, I believe there is a supernatural blessing that is going to come into your businesses. இந்த மாலை நேரத்துல இயேசுவின் கரத்துல உங்களிடத்தில் இருப்பதை நீர் தருவீர்கள் என்றால் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God will perform a creative miracles in your businesses from this day onwards. இந்த நாள் முதற்கொண்டு உருவாக்கக்கூடிய அற்புதங்களை கர்த்தருடைய வியாபாரத்துல செய்ய வல்லவராய் இருக்கிறார். The economic situation does not come under the control of that comes under the control of the government, but it does not come under the control of Jesus. இப்போ இந்த பொருளாதாரத்தின் நெருக்கடி ஒருவேளை நம்முடைய அரசாங்கத்தின் கட்டுப்பாடுல இருந்தா கூட அது ஆண்டவர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். With God all the economical situation is superseded. ஆண்டவரை பார்க்கும்போது இந்த பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் ஜெயிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். And he will definitely bring miracle into your businesses. மெய்யாகவே உங்களுடைய வியாபாரத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். After Jesus took over the boat and he did the ministry with the people, and he tells Peter something to do. இயேசு படகிலே ஏறி ஜனங்களுக்கு ஊழியம் செய்த பின்பு பேதுரை பார்த்து ஏதோ ஒன்று செய்யும்படியாக சொல்லுகிறார். Jesus is not a businessman, but he is telling and advising a businessman to do something. He says go deeper and put your nets down. இயேசு ஒரு வியாபாரி அல்ல, ஆனால் இன்னொரு வியாபாரியை பார்த்து ஆலோசனை கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆழத்துல படகை தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள். It says Peter just the same whole night he toiled, he worked hard, he used all the business skills that he had to catch fish, but he failed. கடந்த இரவிலே பார்க்கும்போது பேதுரு கஷ்டப்பட்டா, பிரயாசப்பட்டா, ராம் முழுவதும் தன்னுடைய திறமைகளை பயன்படுத்தின பின்பு கூட ஒரு மீன் கூட அகப்படவில்லை. He used entire intelligence, all the experience that he had, he used it on the in the sea, but he couldn't catch one fish. அவனுடைய எல்லா திறமைகளையும் எல்லா ஞானத்தையும் பயன்படுத்தின பின்பு கூட எல்லா அனுபவத்தை பயன்படுத்தின பின்பு கூட ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. Today I want to tell you, it's not only inviting Jesus into your boat, having Jesus, but you need to obey his word every day in your life. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வரவேற்பது மாத்திரமல்ல, இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். He had a total faith on the words of Jesus, and he put the net deep down. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மீது முழு விசுவாசத்தை கொண்டு அந்த ஆழத்துல பேதுரு வலையை போடுகிறதை பார்க்கிறோம். You need to run your business with this word of God. நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை இந்த தேவ வார்த்தையை கொண்டு நடத்த வேண்டும். You need to run the business in obedience to the word of God. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்க வியாபாரத்தை நடத்த How many வேண்டும். of you are going to say, God, I'm going to obey your word and run my business from today onwards? எத்தனை பேர் நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வியாபாரத்தை நான் நடத்த போகிறேன் I ஆண்டவரே. will not run my business because of my education, oh God. ஆண்டவரே என்னுடைய படிப்பின் நிமித்தமாய் என்னுடைய வியாபாரத்தை நான் இனிமேல் நடத்த I போவதில்லை will not ஆண்டவரே. run my business because I have a lot of money, oh God. என்னிடத்துல ஏராளமான பணம் இருக்கிறது, அது நிமித்தமாய் என்னுடைய வியாபாரத்தை நான் நடத்த போறதில்லை I am not ஆண்டவரே. going to run my business because I have a lot of contacts, oh God. ஆண்டவரே அநேக நபர்களுடைய கான்டாக்ட் எனக்கு இருக்கு, அதனால நான் இந்த பிசினஸ் நடத்த போவதில்லை But ஆண்டவரே. I want to run my business in obedience to the scriptures with the word of God, oh Lord. ஆண்டவரே தேவ வார்த்தை தேவ வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி என்னுடைய வியாபாரத்தை நடத்த நான் ஒப்பு கொடுக்கிறேன் How many of ஆண்டவரே. you are going to make this decision this evening? இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க போகிறீர்கள்? Obedience to God's word will bring greater supernatural miracles into your life. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும். He will bring a supernatural blessing into your businesses. உங்களுடைய வியாபாரங்களிலே இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் You will இருக்கிறார். go from 0 to
thousand times more in your business that you are doing. நீங்கள் பூஜ்யத்திலிருந்து உங்களுடைய வியாபாரத்தில் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். God always performs miracles when you are going through crisis, when you are going through problems in your life. எப்பொழுதெல்லாம் இக்கட்டான சூழ்நிலை கடந்து போகிறீர்களோ, பிரச்சனைகளில் கடந்து போகிறீர்களோ, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். At the point of death, God wants to rise you up from that particular situation. எல்லாம் முடிந்து போனது அப்படினு சொல்கிற அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை மேலே உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். He is going to bless you and bring abundant blessing into your lives. அவர் உங்களை ஆசீர்வதித்து அபரிதமான ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். Are you willing to obey the word of God this evening? இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களா? Are you willing to hear the word of God day and night, meditate upon this day and night in your life? இரவும் பகலும் தேவ வார்த்தையை கேட்டு இரவும் பகலும் தேவ வார்த்தையை தியானிப்பதற்காக இந்த மாலை நேரத்தில் நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களா? When Peter obeyed and put the net, he got so much of fish that he couldn't take it back to the shore. பேதுரு கீழ்ப்படிந்து வலையை போடும்போது அவ்வளவு அதிகமான மீன்களை பிடித்தான். அதை கொண்டு வர அவனால் முடியவில்லை. So much of fish God gave it to him that night. அன்று பார்க்கும்போது அவ்வளவு மீன்களை கர்த்தர் பேதுருக்கு தந்ததை பார்க்கிறோம். Hallelujah. How many of you going to say God is going to do a miracle for you? எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார்? When Peter couldn't pull, he calls his friends and allows them to take the pull the nets for them. பேதுருவால் அந்த வலையை இழுக்க முடியாத நேரத்தில் தன்னுடைய நண்பர்களை அழைத்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். So you are not only going to be blessed, but you are going to bless many business people along with you. நீங்கள் மாத்திரம் ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை, உங்களோடு கூட இருக்கிற अनेक வியாபாரிகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். Your intelligence, through the word of God, through the obedience that you have, God is going to bless many more businesses through your life this evening. உங்களுடைய ஞானத்தை கொண்டு நீங்கள் கீழ்ப்படிகிற தேவ வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற வேற வியாபாரிகளையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். How many of you want that kind of experience this evening? எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கு தேவை என்று சொல்கிறீர்கள்? You need to ask God to say, to totally surrender and say, yes Lord, I am 100% giving my life to you. I want to obey every word that comes from your mouth, O Master God. நீங்கள் உங்களையே முழுமையாக அர்ப்பணித்து ஆமாண்டவரே உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையின்படி செய்ய என ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்வீர்களா? I want to be changed, O Lord. I want to do something for you, Master. ஆண்டவரே நான் மாற வேண்டும் ஆண்டவரே, உமக்காக ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டும் ஆண்டவரே. I want to run my business according to your will in my life, O Lord. ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி என்னுடைய வியாபாரத்தை வாழ்க்கையில் நடத்த வேண்டும் ஆண்டவரே. God is going to bless you when you obey him. நீங்கள் அவருக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். When God blessed Peter with such a lot of fish, ஆண்டவர் பேதுருவை அவ்வளவு மீன்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும் போது, you know what Peter did? பேதுரு என்ன செய்தான் தெரியுமா? He totally forgot the business and he started following Jesus. அவன் முழுமையாக தன்னுடைய வியாபாரத்தை மறந்து முற்றிலும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தான். Many business people, you know what we do? We only want miracles and enjoy miracles in our life. அநேக வியாபாரிகள் நாம் என்ன செய்கிறோம்? அற்புதங்கள் நமக்கு வேண்டும், அந்த அற்புதத்தில் நாம் மகிழ்கிறவர்களாய் காணப்படுகிறோம். And we enjoy the blessings that God gives and we stay there. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு நாம் மகிழ்கிறோம், அங்கேயே தங்கி விடுகிறோம். But we stop following him in our lives. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அவரை பின்பற்றுவது கிடையாது. Jesus, when he called Peter, he was willing to leave the entire business and run behind Jesus, follow Jesus. இயேசு பேதுருவை அழைத்தபோது தன்னிடத்தில் இருந்த எல்லா வியாபாரத்தை விட்டு இயேசுவை பின்பற்ற ஆயத்தமானார். Are you holding on to your business or you are going to follow Jesus tonight? உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா அல்லது இன்று இரவு இயேசுவை பின்பற்ற போகிறீர்களா? God is looking at business people this evening to follow him truly. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் வியாபாரிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அவரை மெய்யாக உண்மையாக பின்பற்றுவதற்காக. Following businessman will definitely be a successful person. பின்பற்றுகிற விசுவாசி, பின்பற்றுகிற வியாபாரி மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். How many of you as a business people want to follow Jesus this evening? வியாபாரிகளாய் இருக்கிற எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் இயேசுவை பின்பற்ற ஆயத்தமா இருக்கிறீர்கள்? If you can follow Jesus, இயேசுவை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்றால், if you run behind Jesus, இயேசுவை பின்னே ஓடி வருவீர்கள் என்றால், the business will run behind you. இந்த வியாபாரம் உங்களுக்கு பின்னே
பின்னே ஓடி வரும். Hallelujah. Hallelujah. You don't have to run behind orders. நீங்கள் ஆர்டருக்கு பின்னே ஓட வேண்டிய அவசியம் You இல்லை. don't have to run behind customers. நீங்கள் கஸ்டமருக்கு பின்னாடி ஓட வேண்டிய அவசியம் You இல்லை. don't have to search and do a lot of work in finding opportunities to do business. நீங்கள் வியாபாரத்தை செய்வதற்காக தேடி அலைந்து முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. But when you follow Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது the business will run behind you successfully. வியாபாரம் உங்களுக்கு பின்பதாக அது வெற்றிகரமாய் ஓடி வரும். Stop running behind the business, but run behind Jesus from today onwards. ஆகையால் வியாபாரத்திற்கு பின்னே ஓடுவதை விட்டுவிட்டு இன்றிலிருந்து இயேசுவை பின்னே ஓட ஆயத்தமாகுங்கள். When you follow Jesus, இயேசுவை பின்பற்றும் போது there is 100-fold blessing that you will reap in all the work that you do. நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலே 100 மடங்கு அறுவடையை நீங்கள் காண்பீர்கள். If you want that kind of experience this evening, இந்த மாலை நேரத்தில் அப்படியாப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு தேவை என்றால், if you want that kind of challenge in your life, அப்படியாப்பட்ட ஒரு சவால் நிறைந்த காரியம் உங்களுக்கு தேவை என்றால், if you want to become a blessing to millions of people, லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், if you want your business to multiply and grow to different cities and different countries in the world, follow Jesus. இந்த உங்களுடைய வியாபாரமானது அநேக பட்டணங்கள், உலகத்தில் இருக்கிற அநேக தேசங்களுக்கு அது பெருக வேண்டும் என்றால் இயேசுவை பின்பற்றுங்கள். If you can follow Jesus, இயேசுவை பின்பற்றினால் you will become a blessing to millions of people in the world. இந்த உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். This evening I want to give everyone who is watching us, who is hearing us this evening, இந்த மாலை நேரத்தில் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற, எங்களுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல those who are விரும்புகிறேன். watching in YouTube and online, wherever you're watching, I believe that there is a greater supernatural blessing that is going to come upon your lives. யூடியூப் ஆன்லைன்ல இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இயற்கைக்கு மேற்பட்ட மகா பெரிய அற்புதங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காண போகிறீர்கள். Number one thing, give your business in the hands of Jesus. முதலாவதாக உங்களுடைய வியாபாரத்தை இயேசுவின் கரத்துல கொடுங்கள். Number two, obey the word of God, obey the voice of God in every day in your life. இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் கீழ்ப்படியுங்கள். Thirdly, follow him all the days of your life. மூன்றாவதாக உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் அவரை பின்பற்றுங்கள். When you follow Jesus, there is always new voice coming and teaching, guiding you every time in every step that you move forward. நீங்கள் இயேசுவை பின்பற்றும் போது எப்பொழுது பார்க்கும்போது தேவ சத்தம் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக உங்களை போதித்து நடத்துகிறதை காண்பீர்கள். Creative ideas will come into your businesses. உருவாக்கக்கூடிய ஆலோசனைகள் உங்களுடைய வியாபாரத்துல கடந்து வரும். There will be some new innovative thinking that will happen in your business, so that you are always growing from strength to strength, power to power and glory to glory. நீங்கள் உங்களுடைய பிசினஸ்ல பார்க்கும்போது புதிதாய் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வல்லமையின் மேல் வல்லமை, பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். That kind of opportunity God is going to give you today. இன்றைக்கு அப்படியாப்பட்ட ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். If you are watching us with your families, with your friends this evening, இந்த மாலை நேரத்தில் குடும்பத்தோடு கூட நண்பர்களோடு கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், as a family, can you allow Jesus to take control of your business? குடும்பமாக உங்களுடைய வியாபாரத்தை இயேசு பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நீங்கள் அனுமதிப்பீர்களா? If you can do that, I believe you all can stand up, and I would like to pray for you right now. நீங்கள் இதை செய்ய விரும்பினால் இப்பொழுது நீங்கள் எங்கே இருந்தாலும் எழும்பி நிற்கும்படியா நான் கேட்கிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். And as we pray, I believe that supernatural miracles will come. நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை நீ காண்பீர்கள். You may be having lakhs of rupees lost in your business. ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டத்தை நீங்கள் கண்டிருக்கலாம். Maybe you are going through a tension that you are not able to pay your interest on time. ஒருவேளை வட்டியை சரியான நேரத்தில் செலுத்த முடியாதபடிக்கு பல பிரச்சனைகளை கடந்து போய் கொண்டிருக்கலாம். From every loss, God is going to give twofold back to your accounts. நீங்கள் கண்ட ஒவ்வொரு இழப்புகளிலும் கர்த்தர் இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். If you can do that, there will be a great blessing into your life. நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை காண்பீர்கள். Every eyes closed, we want to pray for you. எல்லாருடைய கண்கள் மூடி இருக்க நாம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். As we are going to pray for you, open your mouth and pray and say, God, yes, I am willing to give my business into your hand. ஜெபிக்கிற நேரத்தில் நீங்கள் கூட கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்கள், ஆம்
ஆமாண்டவரே என்னுடைய வியாபாரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. I am willing to obey your word. I want to read it every day and meditate, and I want to listen to your voice, oh God. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தையை தியானிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சத்தத்தை கேட்க நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. God, I am willing to follow you all the days of my life, oh God. ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை நான் பின்பற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் I will not run behind my business, but I will run behind Jesus from today onwards. இந்த நாள் முதற்கொண்டு என்னுடைய வியாபாரத்திற்கு பின்னே நான் ஓடுவதல்ல, இயேசுவின் பின்னே நான் ஓட போகிறேன் ஆண்டவரே. Lord, that kind of grace and anointing give me, oh Lord. ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையும் அபிஷேகமும் எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. If you can pray that prayer, I believe that God is doing a miracle into your life. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்வீர்கள் என்றால் ஆண்டவர் மெய்யாக உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். Our gracious heavenly Father God, கிருபை நிறைந்த பரலோக தகப்பனே, I commit everyone who is hearing our voice this evening, oh God. இந்த மாலை நேரத்தில் எங்களுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் Father, in ஆண்டவரே. the name of Jesus, தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே that you will enter into their businesses in Jesus name. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய வியாபாரத்துல நீர் பிரவேசிக்கும்படியாக Let ஜெபிக்கிறோம். your presence be there in their business, in all the dealings that they do, oh God. ஆண்டவரே அவர் செய்கிற எல்லா டீலிங், அவர் செய்கிற எல்லா வியாபாரத்துல உம்முடைய பிரசன்னம் காணப்படும்படியாக நாங்கள் I ஜெபிக்கிறோம். speak disconnection of whatever is not right in the business, oh God. ஆண்டவரே வியாபாரத்துல எதெல்லாம் சரியில்லையோ இயேசுவின் நாமத்தினால அது துண்டிக்கப்படும்படியாக நான் Father, கட்டளையிடுகிறேன். I pray that you will supernaturally bless them, oh Master God. தகப்பனே நான் ஜெபிக்கிறேன் இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக. As you fill the boat of Peter, oh God, I pray that you will fill their businesses with overflowing blessings, oh Master. ஆண்டவரே பேதுருவின் படகை எப்படியாக நிரப்பினீரோ அதே போல இவருடைய வியாபாரங்களை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Bless them from lack to overflowing blessing, oh God. ஆண்டவரே குறைவுகளிலிருந்து நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless them, oh God. அவர்களை ஆசீர்வதியும் Give them right people to work under their business, oh Master ஆண்டவரே God. வியாபாரத்துல வேலை செய்யத்தக்கதான சரியான நபர்களை நீங்க தாங்க ஆண்டவரே. Lord, I pray, give them skilled laborers to work in their companies, oh Master God. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் உம்முடைய கம்பெனில நல்ல திறமைசாலியான நபர்கள் வேலை செய்யும்படியாக கிருபை பாராட்டும் Lord, ஆண்டவரே. faithful people to work in the company, oh Master God. அவருடைய கம்பெனிகளில் உண்மையுள்ள நபர்கள் வேலை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that every pending orders in the name of Jesus shall come into their business, oh God. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆர்டர்களும் இயேசுவின் நாமத்தினால அவருடைய பிசினஸ் வந்து அடையட்டும் ஆண்டவரே. Every cry, every pain in the name of Jesus be wiped away from their lives, oh God. ஆண்டவரே ஒவ்வொரு அழுகையும் ஒவ்வொரு கூக்குரலும் அவருடைய வாழ்க்கையிலிருந்து துடைக்கப்படுவதாக ஆண்டவரே. Father, I pray that you will bless their business and clear every debt in the name of Jesus, oh Master. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அவருடைய வியாபாரத்தை ஆசீர்வதித்து வியாபாரத்தில் காணப்படுகிற ஒவ்வொரு கடன்களையும் நீக்கி போடும் ஆண்டவரே. Bless each one of them, oh God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Fill them with unusual wisdom, knowledge and understanding, oh God. ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் புரிந்து கொள்ளுகிற தன்மையும் ஆண்டவரே திறமையினால் இவர்களை நிரப்பும் ஆண்டவரே. In Jesus' name we ask you, Father. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. Amen. ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை I ஆசீர்வதிப்பாராக. believe that He has spoken to you tonight. நான் விசுவாசிக்கிறேன் இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். Stay blessed and become a blessing. Follow Jesus. ஆசீர்வாதத்தை பெற்று இயேசுவை பின்பற்றி ஆசீர்வாதத்தை இன்னும் I பெற்றுக்கொள்ளுங்கள். thank Pastor James and all the business people in your church, in Covey City Assemblies of God Church. Be blessed in Jesus' name. பாஸ்டர் ஜேம்ஸ் மற்றும் கோவை சிட்டி அசம்பிளிஸ் ஆஃப் சர்ச்ல இருக்கிற எல்லா வியாபாரிகளை கூட இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். And this is my kind of a home church for me. இது எனக்கு ஒரு வீட்டு சபையை போல. God bless you abundantly. ஆண்டவர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். நமக்கு கொடுக்கப்பட்டதான நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஸ்டீவ் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இதுவரை பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நாளில் விசேஷமாக இந்த கிங்டம் பிரின்சிபல் அடிப்படையில் உங்கள் பிஸ்னஸை உங்கள் வியாபாரத்தை சிறக்க செய்வதற்கு தொடர்ந்து கடவுள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் தலைவணிக்கு ஜெபிப்போம். நல்ல பிதாவே துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த ப்ரோக்ராமை பார்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. அவங்க ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஸ்தோத்திரப்பா. இந்த பிஸ்னஸை சிறப்பாய் செய்வதற்கு தேவ ராஜ்யத்தை மையமாக வைத்து
ஒவ்வொரு தொழிலையும் செய்ய உதவிச்சு. இன்னைக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பிரின்சிபலும் அவங்க வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அதை கடைப்பிடிக்கட்டும். அவங்கள ஆசீர்வதிங்க, இன்னும் உயர்த்துங்க, இன்னும் கனப்படுத்துங்க, இன்னும் மேன்மைப்படுத்துங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்யுங்க. அவங்க எல்லா தேவைகளையும் ஆண்டவரை சந்திக்க ஜெபிக்கிறோம். இந்த லாக்டவுனில் எப்படி வியாபார தொழில்களை சிறப்பாய் செய்வோம், அதே போல் இந்த லாக்டவுன் பீரியடில் ஆண்டவர் நல்ல புதிய திட்டங்களை, தரிசனங்களை கொடுத்து ஆசீர்வதி. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதி, அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த பேண்டமிக்லேருந்து அவர்களை எல்லாரை பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஸ்தோத்திரம். முழு உலகமும் ஸ்தம்பித்து வறட்சியாக வனாந்திரம் போல் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் இவர்களுக்கு ஆண்டவரை நல்ல திட்டங்களை கொடுத்து, நல்ல ஆண்டவர் இந்த கிங்டம் பிரின்சிபல் படி ஆண்டவரை அவங்க கேட்டு இதை கை கொண்டு அவங்க வாழ்க்கையில் செழிப்படைய, மேன்மையடைய உதவிச்சு. ஒருவேளை இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தால் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு உதவிச்சு. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்கள், தடைகள் மாறட்டும். எல்லாத்தையும் மேற்கொண்டு அவங்க ஆண்டவரை வெற்றி சிறக்க உதவிச்சு. ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்து. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு இதை அறிமுகம் செய்யுங்க. அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதத்திலும் 2வது வாரத்தில் இருக்கிற ட்ரீம் பிஸ்னஸ் மீட்டில் எங்களோடு இணைய நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். காட் பிளஸ் யூ. உங்களை வியாபாரம் சிறப்பதற்கு நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். உங்களை வாழ்த்துக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.